கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவில் கடந்த சில தினங்களில் நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் இது எல்லாத்தையுமே காட்சிகளாக பார்த்து ரசிக்கலாம். இந்த வாரமும் வாழ்த்துக்கள் செய்தியோட சினிமா செய்திகள் நிகழ்ச்சியை துவங்குவோம். தயாரிப்பாளர்கள் ஹீரோவாகிறது, இசையமைப்பாளர்கள் ஹீரோவாகிறது, இயக்குனர்கள் ஹீரோ ஆகிறது, இப்படி சினிமாவின் பல துறைகளில் உள்ளவர்கள் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. இதிலிருந்து சற்று மாறுபட்டவர் இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன். கௌதம் வாசுதேவ் மேனன் இப்போ இமைக்கா நொடிகள்ன்ற படத்துல வில்லனா நடிக்க போறாரு. அதர்வா ஹீரோவா நடிக்க, நயன்தாரா போலீஸ் அதிகாரியா நடிக்கிறாங்க. டிமாண்டி காலனி படத்தை டைரக்ட் பண்ண ஞானமுத்து இந்த படத்தை இயக்குறாரு. கௌதம் வாசுதேவ் மேனனின் மற்றும் ஒரு செய்தியை பார்ப்போம். சிம்புவை ஹீரோவா வைத்து இவர் இயக்கி கொண்டிருந்த அச்சம் என்பது மடமையாட படம் ஒரு வழியா ஷூட்டிங் முடிஞ்சது. இப்போ இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. வித்தியாசமான கதைகளா இருந்தாலும் தனக்கு கதாபாத்திரம் பிடித்தால் மட்டுமே நடிக்கக்கூடிய நடிகர் கிஷோர். கிஷோர் முதன்மையான கதாபாத்திரத்தில் நடிக்க அவருடன் கருணா சேர்ந்து நடித்திருக்கும் திரைப்படம் கடிகார மனிதர்கள். இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவை இப்போ பார்க்கலாம். ட்ரெய்லரை மட்டும்தான் பார்த்தோம். அந்த படத்துக்குள்ளே எவ்வளவு வலி இருக்குங்கிறத என்னால் உணர முடிஞ்சது. படம் நிச்சயமாக வெற்றி அடையுங்கிறதுல ரெண்டாவது அபிப்பிராயம் கிடையாது. அவர் எடுத்துட்ட கதையும் ஒரு சோதனையான கதை தான். ஏன்னா வீடு வாடகைக்கு இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஒரு துணிச்சலான ஒரு சமாச்சாரம், என்ன எல்லாத்துக்கும் பரிச்சயமான ஒரு சமாச்சாரத்தை வச்சு பண்ணியிருக்காரு. ஸோ அதனுடைய கரு என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இயல்பாக என்ன இருக்குதோ அதை வச்சுட்டு பண்ணியிருக்கிறதுனால காட்சிகளும் கூட நிறையா நம்ம கண்ணுக்கு எதிராக பார்த்த மாதிரியே இருக்கும். அதனால் படம் நிச்சயமாக சுவாரஸ்யமாக வரும். கிரைஸ்பி இன்டர்நேஷ்னல் ப்ரொடக்ஷன்ஸோட ப்ரொடியூசரில் ஒரு ஆளாக இருக்கும். இந்த படத்தில் கிஷோர், கருணாகரன், லதாராவ், பாலாசிங், ஷெரின் எல்லாம் நடிச்சிருக்கான். என் பேர் வைகரை பாலன், கடிகார மனிதர்களுடைய படத்தினுடைய இயக்குனர். இந்த படம் கிராமத்திலிருந்து நகரத்தை நோக்கி வந்த அடிப்படை தேவைக்கு போராடுற மிடில் கிளாஸ் அவங்களுடைய பிரச்சனையை சொல்கிற படம் தான் கடிகார மனிதர்கள். ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லுது, அந்த சர்வே எல்லாம் பண்ணுவாங்களே, அவங்க சொல்லிட்டுருக்காங்க இன்னொரு 10 வருஷத்தில் 40% கிராமவாசிங்க சிட்டிக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லி. அவங்களுக்கு என்ன இங்கே வீடு அவங்களுக்கு எப்படி பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறது, அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். பட் பேக் தேர் கிராமத்தில் சாப்பாடை யார் வளர்ப்பாங்க அதை நம்ம யோசிக்கவே இல்லை. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் மைன்யூட்டாக இந்த படத்தில் அதிகம் பேசியிருக்கோம். This is Sharon Pilakal. I'm a Mallu actress. This is my first venture in Tamil. I acted a opposite role of Karunakaran, and I'm very excited to watch my trailer. நான் ஆர்டிஸ்ட் ஷீலா கோபி, தியேட்டர் ஆர்டிஸ்ட். கடிகார மனிதர்கள் இந்த படத்தில் நான் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஹரி இயக்கத்தில் சூர்யா ஹீரோவாக நடிக்க ஞானவேல் ராஜா தயாரிக்கும் திரைப்படம் சிங்கம் 3. திட்டமிட்டு ஷூட்டிங் நடத்தும் ஹரியால் இந்த படத்தை திட்டமிட்டபடி ஷூட்டிங் நடத்த முடியல. அது மட்டும் இல்லாமல் சிங்கம் 3 படத்தை தீபாவளி அன்று வெளியிடலாம்னு இந்த படக்குழுவினர் திட்டமிட்டிருந்தாங்க. அதுவும் நடக்காம தீபாவளிக்கு அடுத்த சில நாட்களுக்கு பிறகு இந்த படம் வெளிவர வாய்ப்புகள் இருக்கு. ஹீரோவாகவும் தயாரிப்பாளராகவும் இருப்பவர் நடிகர் ஜெய் ஆகாஷ். இவர் இப்போ வெளியிட இருக்கும் திரைப்படம் தல். புதியவர்கள் நடித்திருக்கும் இந்த படத்தை ஜெய் ஆகாஷ் வெளியிடுவதற்கான சிறப்புகள் என்ன என்பதை இப்போ பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் ஒரு ஹீரோவாக பார்த்துருப்பீங்க, ஒரு டேரக்டராக பார்த்துருப்பீங்க, ப்ரொடியூசராக பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் டைம் நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன். படத்தை பார்த்தோன்னே நான் மிரண்டு போயிட்டேன். ஏன்னா சூப்பராக இருந்துச்சு. ஒரு இங்கிலீஷ் க்ரைம், ஒரு த்ரில்லர் படம் பார்க்குற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ப்ரொடியூசர் ஞானஜோதியோட மிஸ்ஸஸ் பேசுகிறேன். இந்த படம் ஆங்கில படத்துக்கு இணையாக எடுத்துருக்குறோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபஸ்ட் டைமாக எங்கள் டைரக்டரும் நல்லபடி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தை. ஹாய்,
என்னோடய பேர் ஜிதேந்தர். இந்த படத்தில் வந்துட்டு நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்கேன். ஒருத்தல் என்னோடய கேரக்டர் சொல்லும் போதே வந்துட்டு ஒரு ஆளுன்னு இல்லாமல் கொஞ்சம் அழகாக எனக்கு உண்டான டைம் எனக்கு கொடுத்து எனக்கு கரெக்டாக மோல்ட் பண்ணதில் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. என் பேர் காயத்ரி ஐயர். ஒருத்தல் என்ற படத்தில் நான் கதாநாயகியாக பண்ணுறேன். என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபில்ம் வந்து டூரிங் டாக்கீஸ் எஸ்ஏ சந்திரசேகர் சார் கையில் தான் அறிமுகம் வாங்கியிருக்கேன். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு சாங்ஸ்லாம் எதுவும் இருக்காது, கொஞ்சம் ஹாலிவுட் பேஸில் எடுக்கிறேன். ஸோ இல் பி ஒன்லி ஸ்டோரி, தெல் பி நோ சாங்ஸ், தெல் பி நோ ஸ்பெஷல் ஃபைட் சீக்வன்சஸ்லாம் எதுவும் இருக்காது. என்ன கதைக்கு தேவையோ அது மட்டும் வச்சு ஐ ஹவ் scripted the entire suspense thriller. சமீபத்தில் மலையாளத்தில் மோகன்லால் நடித்து வெளிவந்து வெற்றி அடைந்த திரைப்படம் ஒப்பம். இந்த ஸ்டோரி சைக்கோ த்ரில்லர். பார்வை இழந்தவரா மோகன்லால் நடிக்க இந்த படத்தை இயக்கியிருந்தாரு பிரியதர்ஷன். இந்த படத்தின் தமிழ் மறுபதிப்புல மோகன்லால் நடிச்ச கதாபாத்திரத்துல கமலஹாசன் நடிக்க போறாரு. இந்த படத்தையும் பிரியதர்ஷன் இயக்குறாரு. மெய் படத்தின் இசை வெளியீட்டு விழாவை பார்ப்போம். நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்டுகள் நடித்த இந்த படத்தின் விழாவில் பிசி குகநாதன் உட்பட பல பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்த படத்தின் மேலும் சிறப்புகளை இப்போ பார்க்கலாம். என் பேர் மோகன்குமார். நிறுவனத்தின் பேர் பூச்சாண்டி ட்ரீம் பிக்சர்ஸ். இதன் மூலிமா மெய்மை அப்படிங்கிற படத்தை முதல் முறையாக தயாரிச்சிருக்கிறோம். முதல் முறையாக தயாரித்ததும் இல்லாமல் இந்த படத்தில் முதல் முறையாக நான் நடிச்சிருக்கிறேன். என்னுடைய நீண்ட நாள் ஆசை வந்து நடக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் என் டைரக்டர்னுடைய முயற்சியினால் முதல் முறையாக தயாரிப்புலையும் நான் வந்து நடிச்சிருக்கிறோம். ஸோ இந்த படம் வந்து குடும்பத்தோடு எல்லாருமே பார்க்கக்கூடிய படம். என் பேர் டிஎஸ் திவாகர். இந்த படத்தில் 4 பாடல்கள். இந்த 4 பாடலுக்கு நான் பாடல்களை எழுதி இசையமைச்சிருக்கேன். கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை இயக்கம் இந்த படத்துக்கு நான் பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து ஊட்டி, கொடைக்கானல் அண்ட் ஆனைக்கட்டி இந்த மாதிரி மலைப்பிரதேசங்களில் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபேண்டசி டைப் ஆஃப் மூவி அண்ட் கேரக்டர்ஸ் பிளேட் இன் ஃபேண்டசி வேர்ல்டுன்னு சொல்லியிருப்போம். நான் தான் உங்கள் ரவிசாந்த் பேசுகிறேன். இந்த படத்தில் என்னுடைய கேரக்டர் பேர் வந்து பிட்டு படம் பட்டா அப்படின்ற பேர். நல்ல கேரக்டர், ஃபுல் காமெடி, சென்டிமெண்ட் எல்லாமே உண்டு. வணக்கம், my name is Mary. I'm from Japan. And this movie I'm doing second heroine, and I'm very happy that for my director producer for giving me this chance. நாமரன் இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரர் அண்ட் த்ரில்லர் சப்ஜெக்ட். இந்த படம் வந்து கேரளாவில் இருக்கிற ஆனைக்கட்டிங்கிற பிளேஸில் எடுத்திருக்கோம். என் பேர் வித்யாஸ்ரீ. நான் வந்து தெலுங்கு, தமிழ், மலையாளமில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். தமிழில் வந்து இது என்னோட செகண்ட் படம். அண்ட் இதில் வந்து ஐ காட் அ நைஸ் ரோல். என்னோடய ரோல் வந்து சுஜி. இந்த மெய்யில் என்னென்னா, நம்ம யதார்த்தமான வாழ்க்கையில் நிறைய மனுஷங்களை பார்க்குறோம். அவங்கக்கிட்ட சில பேர்கிட்ட சில அமானுஷ்யமான விஷயங்கள் இருக்கும். இதுதான் இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறது. எல்ஜி பாலா. இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணியிருக்கேன். சாங்ஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ். திவாகர் சாரோட இது வந்து 4வது படம் நான் பண்ணிகிட்ருக்கேன் மியூசிக்கு. 1967ஆம் ஆண்டு வெளிவந்து வெற்றி அடைந்த சைக்கோ த்ரில்லர் திரைப்படம் அதே கண்கள். கோணலா இருந்தாலும் என்னோடது. இந்த படத்துடைய சாங் ஷூட்டிங் ஸ்பாட்டை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். புதியவர்கள் நடித்தும் நடனமாடிக்கொண்டிருக்கும் இந்த படத்துக்கு கோணலா இருந்தாலும் என்னோடதுன்ற டைட்டில் வைக்கிறதுக்கான காரணம் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். நான் கிருஷ்ணா. கோணலா இருந்தாலும் என்னோடது இந்த படத்தோட டைரக்டர் நான். இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி ட்ராமா வித் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் இதை விரும்புவீங்க. என் பேர் அபிநய். இந்த படம் கேட்டிங்கன்னா ஒரு 3 கேரக்டர்ஸ் இருக்காங்க. 3 பிரதர்ஸ் ஆக்சுவலாக. இது ஒரு டோட்டல் காமெடி ஜானர் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் வி ட்ரைட் அ பெஸ்ட். உங்கள் தினா நடன இயக்குனர் பேசுகிறேன். இதில் 5 டிஃப்ரெண்ட் சாங்ஸு. எல்லா சாங்ஸும் வெரைட்டியாக வந்து மிஸ்டர் வல்லவன் மியூசிக் டைரக்டர் போட்டிருக்காரு. டிஃப்ரெண்ட்டான சுச்சுவேஷன்றதுனால எல்லா சாங்கும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாகவே ட்ரை பண்ண வேண்டியதாக இருந்தது இந்த படத்தில். என் பேர் கிருஷிக். கோணலா இருந்தாலும் என்னோடய படத்தை லீட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா இது ஒரு ரொமான்டிக் காமெடி அகேன். லாட் ஆஃப் ஃபேமிலி ட்ராமா ஆல்சோ இன்சைட். நான் மனாலி ராத்தோடு பேசுகிறேன். இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் தமிழில். இட்ஸ் அ கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர். இன் திஸ் ஃபில்ம் ஐ எம் பிளேயிங் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கேர்ள். விக்ரம் 2 கதாபாத்திரங்களில் நயன்தாராவுடன் நடித்து 9 நாட்களையும் கடந்து ஓடிக்கொண்டிருக்கும் திரைப்படம் இருமுகன். இந்த படத்துடைய வெற்றி விழா பத்திரிகையாளர் சந்திப்பை இப்போ பார்க்கலாம். எப்பவுமே எனக்கு வந்து ஒரு நடிகன் வந்து அவங்க செய்கிற கதாபாத்திரம், அவங்க நடிக்கிற படம், அதுதான் அவங்களோட அட்ரஸ். அந்த கடைசி படம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதுதான் அவங்களோட அட்ரெஸ்ஸு. எனக்கு வந்து நான் யாரோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேள்வி கேட்டாங்க ப்ரெஸ் இதில், எந்த கேரக்டர் கஷ்டமாக இருந்துச்சுன்னு. நான் 2 கேரக்டருமே ஒரு கேரக்டர் தான் பார்த்தேன், லவ் அண்ட் அகிலன். எனக்கு வந்து 2 பேருமே வேறு மாதிரி இருக்கணும், அதுதான் எனக்கு நடிப்போட அந்த ஹோம்ஒர்க்காக இருந்துச்சு. லவ் எப்படி என்ன பண்ணான்றதை விட அவங்ககிட்ட இருந்து அகிலன் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருப்பான். 2 பேரும் ஒரு சாயல் கூட தெரியாமல், நார்மலாக பிரதர்ஸாக இருப்பாங்கன்னா ஃபாதர் சன்னாக இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் அது ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு
ஒரு என்ன பண்ணலான்னு யோசிக்கிற போது அவரோட இன்புட்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு பலமாக இருந்துச்சு. எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ எனக்கு வந்து அங்கே போகிற போது ஐ ஃபீல் லைக் லவ், ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். அண்ட் ஐ ஜஸ்ட் என்ஜாய்ட் இட். தேங்க்யூ ஸோ மச் ஆனந்த். ஆனால் விக்ரம் சார் பண்ண இஷ்டப்படுறாரு. அப்போ அவர் இருக்காரு அப்படின்னா இந்த படத்தினால ஆடியன்ஸ் வந்து நீங்கள் அவர் டேட்டை வச்சு என்ன பண்ணீங்க அப்படின்னு கண்டிப்பாக விக்ரம் சாருக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல மைண்டில் வச்சு தான் இந்த லவ் கேரக்டரை நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ அதனால் நீங்கள் ஒரு சீன் எழுதும்போது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறாருன்னு யோசிக்கும் போது எனக்கு வந்து ஒரு ரைட்டராக ஒரு லிமிட்டேஷனே இல்லை. நீங்கள் வந்து விக்ரம் சார் பண்ணுறதுனால என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் எழுதலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்டத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அடிச்சு விட்டது தான் இந்த லவ்ங்கிற கேரக்டர். ஸோ விக்ரம் சார் இல்லை அப்படின்னா இந்த ஸ்கிரிப்டே மைண்டுக்கே வந்திருக்காது எனக்கு ஃபஸ்ட்டு. ஸோ ஹீ வாஸ் த கிரேட்டஸ்ட் இன்ஸ்பிரேஷன். பிகாஸ் அவரோட ஆக்டிங் ஒரு 10-15 இயர்ஸாக நான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸில் பார்த்து அதனால இன்ஸ்பயர் ஆனது தான் இந்த லவ் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். விக்ரம் சார் ஆடியோ ரிலீஸில் சொல்லிட்டேன், அவரால் தான் இந்த படம். எனக்கு இந்த மாதிரி வெற்றி தேவை. அவர் என்ன நம்பி எனக்கு கொடுத்தாலும் தெரியல, இவ்வளோ பெரிய படம். ஐ திங்க் வி ஆல் டிட் அவர் பெஸ்ட். ஆனந்த் ஷங்கர் சத்தியமாக இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் என்கிட்ட அவர் கொடுக்க முடிஞ்சிருந்தா ஹீ வில் மேக் அ ஒரிஜினல் ஹாலிவுட் மூவி. கதை சொன்னார். அப்புறம் எல்லாத்தோட விட அந்த கதைக்கு விக்ரம் அவர்கள் தான் ஹீரோன்னாரு. அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ஹேண்ட் அண்ட் க்ளோ மாதிரி அந்த கதைக்கு இவர் தவிர வேறு யாரும் பண்ண முடியாதுன்றது திட்டவதமாக டைரக்டரும் தெரிஞ்சு வச்சுருந்தார். கேட்ட உடனே அதை கதை சொல்லும் போதெல்லாம் அவர் நீங்கள் லவ் படத்தில் பார்த்துருப்பீங்க, எனக்கு மைண்ட்லேயே ஓடி இருந்தார் லவ். அப்புறம் கதை சொல்லும்போது அண்ட் இன்னும் ஒரு பியர்ட்லாம் வச்சுருக்கிறவர் விக்ரம் போது ஓ மை குட்னஸ், இவர் இப்போ இந்த படத்தில் எல்லா பாலும் 6 அடிப்பாருன்றது அன்றைக்கே எனக்கு டிசம்பர் மாதமே தெரிஞ்சுது போன வருஷம். இருமுகன் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் லாஸ்ட் ஏப்ரல்லேருந்து இந்த படத்தில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். என்னை முதல்ல சாரோட ஷூட்டிங் ஆரம்பிச்சும் போது மலேசியாவில் அவங்க எடுத்த ஸ்டில்ஸ் ஒன்று தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு. ஸோ தென் அப்புறம் ஷிபு சார்கிட்ட க்ரீன் பார்க் ஹோட்டலில் எனக்கு ரைட்ஸ் கொடுங்க சார்னு. அதுக்கப்புறம் அது 3 மாதம் 4 மாதம் பேசி ஏப்ரல்லே எனக்கு வந்து இந்த படம் கிடச்சிது. அது வந்து நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பும்பாங்க. இன்றைக்கி நீங்கள் ஆடியன்ஸ் எல்லாம் திஸ் ஃபிலிம் ஹஸ் பீன் வெரி வெல் ரிசீவ்ட். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் அ லாட். அன்னியன் அம்பியாவும் அந்த 2 கேரக்டராக அந்த கிளைமேக்ஸில் மாறி நடிக்கிற ஒரு இது, அதை நான் நேரில் பார்த்துருக்கேன். மணிமகாலில் ஷூட் பண்ணாங்க. அதனால் விக்ரம் சாரோடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரியும். அருள் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போது இது மாதிரி எல்லா டெக்னீஷியன்ஸுமே பெரிய அளவில் இருக்கும்போது எனக்கு அந்த லவ் அப்படின்ற ஒரு லேப் வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. அதை பண்ணதுக்கப்புறம் நல்ல அப்ரிஷியேஷன் கிடைக்குது. எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசினாங்க. பிரபுரண வீரன் ஷர்வியா ஹீரோயினாக நடிக்க இசைக்கே கார்வண்ணன் இயக்கி தயாரித்திருக்கும் திரைப்படம் பகிரி. நான் இந்த பகிரி படத்தோட இயக்குனர். பகிரிங்கிறது வாட்ஸ்அப்போடைய தமிழாக்கம். இந்த படத்தில் உங்களுக்கு எப்படி வாட்ஸ்அப்பில் இன்றைக்கி உலகம் முழுந்திருந்து நிறைய விஷயங்களை, அது நல்லதோ கெட்டதோ, ஆனால் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு பல தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்களோ, அதே மாதிரி இந்த படத்தில் நாங்கள் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறோம். அது உறுதியாக அவங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். என்னோட பேர் பிரபு ரணவீரன். சினிமாவில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணியிருந்தாலும் ஒரு முதல் கதாநாயகன் அறிமுக முதல் படம் பகிரி. என்னோட கதாபாத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃபுக்கும் இந்த படத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஏன்னா நான் ஹோட்டல் மேனேஜர் முடிச்சுட்டு நிறையா ஹோட்டலில் வெயிட்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த படத்தோட கதாபாத்திரம்னு பார்த்திங்கன்னா நான் ஒரு பாரில் வேலை பார்க்குற ஒரு பையனாக நடிச்சிருக்கிறேன். சாப்பாடு எவ்வளோ முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த உலகத்தில் எது நடந்தாலும் நடக்காட்டாலும் 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றது நடந்தே ஆகணும். அப்பேற்பட்ட சாப்பாடுக்கு பேஸாக அடிப்படையாக இருக்கிறது வந்து விவசாயம். அந்த விவசாயத்துடைய முக்கியத்துவத்தை இந்த படத்தில் பகிர்ந்திருக்காரு இயக்குனர் இசைக்கே கார்வண்ணன். And the songs have really come out well. Everybody told me this. So I hope you will all enjoy the movie too. So don't miss it. இந்த படத்தில் வந்துட்டு ஹீரோயினுடைய ஃபாதராக ஒரு காமெடி கலந்த ஒரு குடிகாரன் கேரக்டரில் வந்து நான் நடிச்சிருக்கேன். ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஃபேக்டரை வந்து என்னோடய கேரக்டரும் ரவி மரியா கேரக்டரும் படத்தில் நகர்த்திட்டே போகும். நான் இதில் வந்து ஒரு மந்திரியாக நினைக்கிறேன். மந்திரினாலே இப்போ எல்லாம் காமெடி பீஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி நானும் ஒரு காமெடி பீஸ் மந்திரியாக நடிக்கிறேன். நல்லா நிறைய சீனெல்லாம் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. இன்றைக்கும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா.